நம்ம இப்போ குடமிளகாய் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்களை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நம்ம இப்போ குடமிளகாய் க்ரீன் கலரு, இது எல்லோ, இது ரெட்டு, மூணுமே எடுத்துக்கணும். இதில் ஒன்றுத்துலேயும் பாதி பாதி, இது பாதி இது பாதி இது பாதி, கொஞ்சோண்டு மல்லித்தலை, ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது ஒரு 50 பட்டர் இருக்கும், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு டீஸ்பூன் சீரகம், 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு. இது 1.5 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. இது 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா. இப்போ இந்த குக்கரை அடுப்பில் வச்சு 5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்க அரிசியை இதில் கொட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லாவே வேகட்டும். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது குக்கர் மூட போகிறதில்ல, இதை நல்லா வெந்ததும் வடித்து எடுத்துக்க போகிறோம். இந்த சாதத்தை நல்லா உதிரியாக வேக வச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு சட்டியை அடுப்பில் போட்டுக்குவோம். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ இந்த பட்டரை போட்டுக்கலாம். இப்போ இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்குவோம். அப்படியே சீரகத்தையும் போட்டுக்கலாம். சீரகம் பட்டையெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்குவோம். இது ஒரு முழு வெங்காயம், பெரிய வெங்காயம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த பச்சை மிளகாயும் இஞ்சி பூண்டு விழுதையும் போடுவோம். இதே ஒரு நிமிஷம் நல்லா வதக்குவோம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த குடமிளகாயெல்லாம் போட்டுக்குவோம். இதே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கும். இப்போ இந்த குடமிளகா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப இதை வேக வைக்கக்கூடாது. இப்போ அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கும். இப்போ இந்த மஞ்சத்தூளும் பிரியாணி மசாலாவும் போட்டு வதக்கிக்கலாம். இது ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இந்த சாதத்தை இதோட போட்டு கிளறி வைக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மேலே பரட்டி விட்டுக்கலாம். அதை நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1/2 ஸ்பூனு லெமனை புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லெமன் போட்டு கிளறியாச்சு. இப்போ கடைசியாக இந்த மல்லித்தலையை தூவி இறக்கிக்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த குடமிளகாயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கே இந்த சாதத்தை செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.